முதலமைச்சருடைய கதை என்பது முடிந்தது. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு, "என்ன ப்ரோ சொல்றீங்க? உண்மையாவா?" அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஆமாம் நண்பர்களே. குறிப்பா நம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கிடையாதுப்பா. ஓகேங்களா? அது முதல்ல நான் வந்து இங்க கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்ல ஆரம்பிச்சுர்றேன். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆந்திரா மாநிலத்துடைய முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில உலகத்திலேயே உலகத்திலே என்று பாருங்க, இந்தியாவிலேயே அதிக பணக்கார அமைச்சர்கள். நேற்று கூட தேர்தல் பிரமாணம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த தேர்தல் பிரமாணத்துல எவ்வளோ வந்து சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40% சொத்துக்கள் உயர்ந்திருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, 595 கோடி ஓகேங்களா? 595 crore சொத்து வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா வந்து சொல்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அதேபோல நம்முடைய அதே ஆந்திர மாநிலத்தையே எதிர்க்கட்சி வரிசையில இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்தையே அதிக முறை ஆண்ட ஒரு கட்சி இருக்கிறது. எந்த கட்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சந்திரபாபு நாயுடு ஓகேங்களா? சந்திரபாபு நாயுடுக்கு 930 கோடி சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு, திருப்பு முனையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. முதலமைச்சருடைய கதை என்பது முடிய வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கலாம். நம் தமிழ்நாட்டுடைய அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களெல்லாம் கைது செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அனலுக்கும், வெயிலுக்கும் முதலமைச்சர தூக்கி உள்ள வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏ டூ இசட் வந்து எல்லாமே வந்து காலியாகக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும் அப்படின்றதே நம்மளால வந்து எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே. முதலமைச்சருடைய கதை என்பது முடிந்துவிடும். நிச்சயமா அவர் அனைவருமே வந்து விரைவில சிறைக்குத்தான் வந்து செல்லப் போறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறத நீங்க எப்படிப்பட்ட விஷயங்களா வந்து பார்க்கிறீங்கன்றத தொடர்ந்து நம்ம இணைந்திருந்தா வந்து பார்க்கணும். ஏன்னா, முதலமைச்சர் அப்படின்றவரு ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானவர். நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருக்கட்டும், அல்லது மற்றவர்களா இருக்கட்டும். இந்த ஒரு சூழ்நிலையிலே அவர் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பையும், சாத்தியக்கூறுகளையும் மக்கள் ஏற்படுத்தி தருவார்களா என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சருடைய அந்த கைது நடவடிக்கைகள் என்பது தலைகீழ் மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. முதலமைச்சரின் கதை என்பதே டோட்டலா வந்து முடிந்துவிடும் போல தெரிகிறது. அதாவது நான் சொல்றது டெல்லியுடைய முதலமைச்சர். நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கும், இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் வந்து கிடையாது. ஆனால் காலப்போக்கிலே அவரும் சிறைக்கு செல்வார்ன்னு பாஜக சொல்றாங்க.